ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதம் வெஜிடேரியன் தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் வர, அதனால் வந்து சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் செய்துட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம், ரசம் வச்சிடலான்றது தான் இன்றைக்கான மெனு. ஸோ நான் பருப்பு, வெங்காயம், பூண்டு சேர்த்து குக்கரில் நல்லா விசில் விட்டுருவேன். கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பொரியல் தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு. அண்ட் கூடவே வந்து ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா சைட் பை சைட் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 40 minutesக்குள்ளார எல்லா சமையலும் முடிச்சிடலாம். அண்ட் இது ஈஸியும் கூட தாங்க. எனக்கு எப்போவுமே கிச்சனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு வரவே வராது. மேக்ஸிமம் 40 minutes ஒரு நாள் நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். நம்மளோட குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிடலாம். அண்ட் நான் பேரலி எல்லா டிஷ்ஷும் வந்து ஒரே டைமில் தான் செய்வேன். ஒன்று செஞ்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ பேரலாக செய்கிறப்போ நமக்கு வந்து வேலையும் ரொம்ப செஞ்ச மாதிரி இருக்காது. அண்டு இது முடித்த உடனே அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி நாளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி. அண்ட் சண்டே ஃபுல்லாகவே ஆக்குப்பைடாக இருக்கவும் நான் விரும்ப மாட்டேன் கிச்சனில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக முடிச்சுடுவேன். அண்ட் பருப்பு சாதம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேரலி வச்சுடுவேன். அண்ட் பருப்பு வந்து நான் சட்டியில் தான் எப்போவுமே மசிச்சுப்பேன். குக்கரில் வச்சுட்டு நான் குக்கர் யூஸ் பண்ணுறதே இந்த பருப்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான். மற்ற எந்த சமையலுக்கும் நான் குக்கரே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் பிரிஞ்சி, வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் வந்து பாத்திரத்தில் தான் தாளித்து விடுவேனோ தவிர இதில் குக்கரில் தாளிக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அண்ட் பொரியலுக்கு வந்து நான் தேங்காய் அந்த மாதிரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நான் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த மாதிரி கடகடை குடுக்குடு போச்சு. பட் இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றனால நான் முருங்கைக்கீரை தான் செய்யலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கே கீழே கடையிலையும் கிடைக்கல. அண்ட் தேர் மார்க்கெட் போக முடியல. அதனால் முருங்கைக்கீரை வாங்க முடியல. பட் கிருத்திகைக்கு வந்து முருகனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் முருங்கைக்கீரை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வர கிருத்திகை வந்து நெக்ஸ்ட் மந்தில் வருது. ஸோ இந்த கிருத்திகையை மிஸ் பண்ணவங்க அடுத்த கிருத்திகையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான சமையல் வந்து எங்கள் வீட்டில் சூப்பராகவே முடிஞ்சதுங்க. சாதம், சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வெஜ் மீல். கூடவே பார்த்திங்கன்னா வடாம் இருந்தது, அதுக்கப்புறம் மாம்பழம் இருந்தது. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய துணி மடிக்கிற வேலைலாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகணும். டி நகர் பக்கமாக தான் போகணும். ஸோ அந்த வேலையை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன லன்ச் சமைச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.